ஹலோ ட்ரேடர், நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்ணி ஒரு 1000 ரூபாய் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 2 ட்ரேட் எடுத்ததுங்க. ஒரு ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு, இன்னொரு ட்ரேடு வந்து லாஸில் முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு என்ட்ரி எங்கே எடுத்தோம் பார்த்தோம்னா, இந்த செகண்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சோடனே நம்ம எடுத்திருந்தோம். இது என்ன ஸ்ட்ராட்டஜினா, இது ஆர்டிபி ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இது வந்து வெர்ஜின் சிபிஆர் ஸ்ட்ராட்டஜி. எஸ்டர்டே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரைஸ் வந்து சிபிஆர் தொடலைன்னா அது வந்து வெர்ஜின் சிபிஆர். இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம இங்கே வந்து டார்கெட் வச்சுருந்தோம். பட்டு பார்த்திங்கன்னா நம்ம நினச்சபடி மார்க்கெட் போகலங்க. நம்ம ஒரு 600 ப்ராஃபிட்டில் தான் அந்த இடத்துல இருந்துச்சு. கரெக்டாக என்னுடைய ஸ்டாப் லாஸ் இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து அடிச்சுட்டு அப்படியே வந்து மேலே போயிடுச்சு. நம்ம அதில் வந்து ஸ்ப்ரெட்டு மாதிரி தான் எடுத்திருந்தோம். இந்த 2 புட் ஆப்ஷன் தான் எடுத்திருந்தோம். நமக்கு வந்து லாஸ் வந்துருச்சு. அதில் ஒரு 800 கிட்ட வந்து லாஸ் பண்ணியிருந்தோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்டிபி ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து சின்னதாக ஸ்கேல்பிங் தாங்க. ஒரு 20-25 பாயிண்ட்ஸ் தான் கேப்சர் பண்ண முடியும் மேக்ஸிமமே. இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். நம்ம இந்த கேண்டில்கிட்டே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1800 வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. மொத்தமாக ஓவராலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1031 வந்து ப்ராஃபிட்டில் தான் இன்றைக்கி வந்து டே வந்து முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரெட் மாதிரி எடுத்திருந்தோம் புட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 25,000 கால் ஆப்ஷன் தான் எடுத்திருந்தோம். இந்த செகண்டாக சொன்ன ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாட்டம் மார்க்கெட் வைலண்டாக மூவ் ஆனால் மட்டும்தான் நமக்கு என்ட்ரி வரும். எஸ்டர்டே பார்த்திங்கன்னா என்ட்ரி வரல. அதே மாட்டம் இந்த டேக்கும் வந்து என்ட்ரி வந்துச்சு. பட் வந்து ப்ராஃபிட் தான். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வைலண்டாக மார்க்கெட் மூவ் ஆனால் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து நமக்கு என்ட்ரி வரும். அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்து நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடில் எடுத்த லாஸ் வந்து புக் பண்ணிட்டோம். பட் இந்த இடத்துல நம்ம வந்து எடுத்த ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டார்கெட் வச்சுன்னா 160 எடுத்த ப்ரீமியம் வந்து 80 வரையும் போச்சுங்க. நம்ம ஒரு 20 ரூபீஸ் தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம். 1:3 கிட்ட வச்சுருந்தோம். பட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போயிடுச்சு. இது வந்திருந்தாலே நம்ம இந்த இடத்துல நமக்கு வந்து டார்கெட் அடிச்சிருந்தாலே நமக்கு வந்து செம்ம ப்ராஃபிட் வந்திருக்கும். ஒரு 4000 கிட்டாச்சும் வந்திருக்கும். பட் வந்து நம்ம அதில் ஒரு 700 லாஸ் தான் புக் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக எப்படியோ வந்து நம்ம வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணி ரெக்கவரும் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.